இருக்கு. ஸோ என்னோட பேர் செந்தில்குமார். நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாம் மதுரையில். இங்கே முடிச்சுட்டு நான் வந்து சாம்சங் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். சவுத் கொரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற கேலக்ஸி ஃபோன், மொபைல் ஃபோன் இதிலலாம் என்னோட இனோவேஷன் பேட்டர்ன் இருக்குது. சாம்சங் வாட்ச் அது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் என்னோட ஒன் ஆஃப் த கண்டுபிடிப்பு. ஸோ இந்த சேவ் மாம் அப்படின்றது எப்படி தொடங்கணும் அப்படின்னா, லைக் நான் 2015-16 டயத்தில் இருக்கும்போது நான் வந்து மதுரைக்கு இருந்தேன். அப்போ என்னோட தங்கச்சி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ என்னோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என் தங்கச்சி வந்து கரெக்டாக செக்கப்புக்கு போக மாட்டேன்றாங்க, நீ கொஞ்சம் கரெக்டாக அட்வைஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இந்த ஆன்டனட்டல் செக்கப் அப்படின்னா என்னன்னே தெரில. ஸோ நான் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணேன், வாட் இஸ் ஆன்டனட்டல் செக்கப்னு. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி என்னன்னா, ஒவ்வொரு ப்ரெக்னென்ட் மதரும் மாதம் கரெக்டாக இந்த செக்கப்புக்கு போகணும். இந்த செக்கப்பை ஏதாவது மிஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க டெலிவரி பண்ண நேரத்தில் ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா அது அம்மாக்கோ குழந்தைக்கோ ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு நான் என்னோட தங்கச்சிட்ட சொன்னேன், நீங்கள் இது செக்கப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனால் நீ ஏன் மிஸ் பண்ணுற, போன மாதம் கரெக்டாக நீ போகல, எதனால் அப்படின்ற போது அவங்க என்ன சொன்னாங்க, நெக்ஸ்ட் செக்கப் நீ என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. ஸோ அவங்க கூட போய் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போனோம். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காலையில் ஒரு 8 மணிக்கே வர சொல்லிட்டாங்க. அன்றைக்கி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இருக்கிறதுனால சாப்பிடாம நீங்கள் காலையில் ஏர்லியராக ஒரு 8 மணிக்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நானும் கூப்பிட்டு போயிட்டேன். அவங்க கூட உட்காந்துருந்தோம். போனோடனே டோக்கன் நம்பர் இருந்துச்சு. டோக்கன் நம்பர் கொடுத்தோன்னே பேர் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 9:30 வரைக்கும் டைம் ஆச்சு. அதுக்கடுத்து வந்து ஒரு நர்ஸ் வந்தாங்க. நர்ஸ் வந்து என்னன்னா, லைக் ஒரு பிபி பார்க்கறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருந்தாங்க, டெம்பரேச்சர் பார்க்கறதுக்கு, SpO2 பார்க்கறதுக்கு, ஒரு வெயிட் பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி ஒரு 5-6 மிஷின் வச்சுட்டு ஒவ்வொரு டேட்டாவாக அவங்க இதுலேருந்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பேப்பரில் எழுதிட்டாங்க. அப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் டோக்கன் நம்பர் வர வரைக்கும். அதுக்கடுத்து டாக்டரை போய் பார்த்தோம். ஒரு 11-11:30 ஆயிடுச்சு டாக்டர் போய் பார்க்கறதுக்கு. 8 மணிக்கு வந்தோம். டாக்டர் ரூமுக்கு போகும்போது ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு. ஸோ டாக்டர் போய் நாங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது டாக்டரும் வந்து அவங்களும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ பேர் அந்த அவுட் பேஷண்ட் வார்டில் மோர் தென் 100 ப்ரெக்னென்ட் மதருக்கு மேலே இருக்காங்க. எல்லாருமே கியூவாக நின்றுட்டு இருக்காங்க. டாக்டரும் வந்து நிறைய டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பேஷண்ட் வரும்போது அவங்க அவங்களோட செக்அப்லாம் என்னன்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட சிஸ்டர் பேசுகிறாங்க, ஆனால் டாக்டர் வந்து இதில் பிஸியாக இருக்காங்க. இது பண்ணிட்டு, சரிம்மா நீ போய் அல்ட்ராசவுண்ட் ரூமில் போயிட்டு அல்ட்ராசவுண்ட் பார்த்துரு அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு போய் அல்ட்ராசவுண்ட் பார்த்துட்டு திருப்பி அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரோம். செக்கப்லாம் முடிச்சுட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு 3-4 மணி ஆயிடுச்சு. அவங்க சரியாகவும் சாப்பிடல, வெளியில் போய் இளநீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். தென் செக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ என்னோட சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்றனால திருப்பி நான் அந்த டாக்டர்கிட்ட போய் பேசினேன். ஹாஸ்பிட்டலில் ஏன் இவ்வளோ டைம் எடுக்குது, என்ன ரீசன் அப்படின்ற போது எல்லாமே வந்து ரொம்ப மேனுவலாக இருக்குது. அவங்க நிறைய டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டிவைஸ்லையும் மேனுவலாக தான் எடுக்கிறாங்க. அதை பேப்பரில் எழுதுகிறாங்க. திருப்பி அந்த பேப்பரில் இருக்கிற டாக்குமெண்ட்டு அதெல்லாம் பார்க்குறது எல்லாமே மேனுவலாக இருக்குது. ஸோ டெக்னாலஜியில் எவ்வளவோ டெவலப் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணுறோம், ஏன் வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்றதான் ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ டாக்டர்கிட்ட கேட்டேன், என்னோட தங்கச்சி வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தோடனே அவங்களோட எல்லா ஹெல்த் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணால் ஃபுல் டீட்டெயிலாக வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காமல் ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே செக்அப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் எல்லாமே மேனுவலாக இருக்குது, எல்லாமே பேப்பரில் தான் எழுதுகிற மாதிரி இருக்குது, இது எப்படி டிஜிட்டலாக நீங்கள் இப்படி பண்ணால் நான் உடனே செக் பண்ணிவிட்டு நான் அவங்களை அனுப்பிடுவேன், நான் ஒரு 5 நிமிஷம் தான் அவங்களை கன்சல்ட்டிங் பண்ண போகிறேன், எல்லா டேட்டாவும் எனக்கு முதல்ல டிஜிட்டலாகவே இருந்துச்சுன்னா நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேன், அது பாசிபிள், ஆனால் எங்கள் கரண்ட் சிஸ்டத்தில் எல்லாமே மேனுவலாக தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. பட் நான் வந்து சாம்சங்கில் இருக்கும்போது சாம்சங் வாட்ச்னு ஒரு இது வியரபிள் டிவைஸ் 2015 டிசைன் பண்ணோம். இந்த மாதிரி இதுதான் வாட்ச், அந்த சாம்சங் வாட்ச். இது என்ன பண்ணணும்னா, நம்மளோட பாடியில் இருக்கிற எல்லா பிளட் ப்ரெஷரு, ஹார்ட் ரேட்டு, டெம்பரேச்சர் இது எல்லாமே எடுக்கும். ஆனால் எடுத்துட்டு இது எனக்கு மட்டும் தான் காட்டும், என்னோட டாக்டருக்கு எதுவுமே இதை அனுப்பாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, புதுசாக ஒரு டிவைஸ் அவங்களுக்காக டிசைன் பண்ணேன். பார்க்குறதுக்கு பிரேஸ்லெட் மாதிரி டிசைன் பண்ணி அவங்க கையில் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு மாதம் வந்து தினைக்கும் அந்த டிவைஸ் வந்து அவங்களோட பிபி, ஹார்ட் ரேட்டு, டெம்பரேச்சரு, எப்படி தூங்குறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களா இல்லையா, இது எல்லா டேட்டாவும் அது கலெக்ட் பண்ணிடும். கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடும். அவங்க ஹாஸ்பிட்டல் வந்தோடனையும் இந்த டேட்டா அவங்க லேப் டெஸ்ட் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அந்த லேப் டெஸ்ட்டை ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் எடுத்தால் போதும். அதில் இருக்கிற டேட்டாவை அதுவே எடுத்து எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணிவிட்டு டாக்டர் ரூமுக்கு போகும்போது ஜஸ்ட் வந்து டாக்டர் வந்து அவங்களோட QR கோடையோ அல்லது முன்னாடி இருக்க கம்ப்யூட்டரில் ஒரு டேப் பண்ணாலே ஃபுல் டீட்டெயில், ஒரு மாதம் அதுக்கு முன்னாடி என்ன செக்அப் எடுத்தாங்க, எந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அது எல்லாமே டிஸ்பிளே ஆகிற மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ டாக்டரால் 5 நிமிஷத்தில் நல்ல கன்சல்ட்டிங்கும் பண்ண முடிஞ்சிச்சு. என்னோட சிஸ்டராலேயும் 1 மணி நேரத்துக்குள்ளேயே செக்அப் முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை ஹஸ்பண்டுக்கு நாங்கள் அனுப்பிடுவேன்.
ஸோ இவங்களுக்கு அடுத்து எப்போ செக்அப் வரணும், இவங்களுக்கு என்ன மாதிரி நியூட்ரிஷன் வாங்கணும், இதெல்லாமே வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு அனுப்பியாச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னோட சிஸ்டருக்கு வந்து நியூட்ரிஷன் நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா அவங்க அதை சரியாக சாப்பிட மாட்டாங்க. இப்போ கீரை சாப்பிடணும் அப்படின்னு இப்போ சார் சொன்னார், ஆனால் கீரை சாப்பிட மாட்டாங்க. ஓகே, அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றப்போ என்ன பண்ணோம்னா, நாங்கள் ஆப் டெவலப் பண்ணும்போது அந்த ஆப் வந்து ஒரு பேபி மாதிரி டெவலப் பண்ணிட்டோம். அம்மா வந்து அம்மாட்டையும் பேசுகிற மாதிரி ஒரு பேபி மாதிரி ஆப் டிசைன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, பேபி தினைக்கும் இந்த டேட்டாவை எடுத்து அதுவே அனலைஸ் பண்ணி அது என்ன சொல்லும் அப்படின்னா, அப்பாட்ட சொல்லும், அப்பா லாஸ்ட் 3 நாள் அம்மா சரியாக தூங்க மாட்டேன்றா, நான் உள்ளத்துல டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ வந்து கரெக்டான பில்லோ வாங்கி கொடு, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடும். அப்போ அம்மாவுக்கு ஒரு வாரமாக ஸ்ட்ரெஸ் ரொம்ப கூட இருக்குது, பிபி வந்து கொஞ்சம் கூட்டிக்கிட்டே இருக்குது, அவளை நீ வெளில கூட்டு போ, ஓகே வெளியில கூட்டிட்டு போங்க. அப்படி ரொம்ப அப்நார்மலா இருந்துச்சுன்னா உடனே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, அடுத்த மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுல அப்போ வந்து என்னோட சிஸ்டருக்கு என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா, ஆப்ல வந்து அம்மா நீ வந்து இந்த வாரத்தில் கீரை சாப்பிடணும், நீ கீரை சாப்பிட்ட அப்படின்னா நான் டெலிவரி ஆகும்போது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருப்பேன், நீ இந்த மாதிரி சத்தானதெல்லாம் சாப்பிடாம இருந்தேன்னா நான் டெலிவரி ஆகும்போது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருப்பேன் அப்படின்ற மாதிரி அது கம்பேர் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ என் சிஸ்டர் வந்து அதை நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கரெக்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டெலிவர்டு கேர்ள் பேபி டெலிவர் பண்ணாங்க. அப்போ என்கிட்ட வந்து சொன்னது என்ன அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னன்சி, திடீர்னு ப்ளீடிங் வரும், வாமிட்டிங் இருக்கும், தலை சுத்தும், ஏன்னு தெரியாது. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தனியாக இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே அம்மாவையோ மாமியாரையோ கால் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ண, உன்னோட எல்லா ஹெல்த் டேட்டாவும் உங்கள் டாக்டருக்கு போயிடும். அந்த டேட்டா வச்சு என்ன ஆக்ஷன் எடுக்கணும், உனக்கு என்ன டேப்லெட் வாங்கி கொடுக்கணும், என்ன நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் கொடுக்கணும், இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உன் ஹஸ்பண்டுக்கு போயிடும். நீ வந்து பிரெக்னன்சி என்ஜாய் பண்ணு, அவங்க வந்து அவனை பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் 2015-16 பண்ணேன். அவங்க யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய என்னோட ஃப்ரெண்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா, உங்க சிஸ்டருக்கு பண்ணதே என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க அந்த டிவைஸும் இதுவும் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நிறைய பேர் அதோட ரெக்யர்மெண்ட்டை கேட்டாங்க. ஸோ சும்மா ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி பண்ண ஐடியா, இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் ரிசர்ச் பண்ணலாமா அப்படின்ற பார்க்கும்போது இந்தியாவில் ப்ரெக்னன்சினால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நிறைய ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாமே வந்து ஒரு நாளைக்கு வந்து அரௌண்ட் 800 ப்ரெக்னென்ட் மதர் இந்தியாவில் டிஃப்ரெண்ட் ரீசனுக்காக இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இது மெயினாக எங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு கேரளான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கேரளாவில் தான் இந்தியாவிலே ரொம்ப குறைவான நம்பர் இருக்குது. ஆனால் ஊட்டி வயநாடு இந்த ட்ரைபலில் இருக்கிற நிறையா ட்ரைபல் பீப்புள்கிட்ட அதிகமான இறப்பு நடக்குது, எதர் அம்மாவோ அல்லது குழந்தையோ இறக்குறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு வில்லேஜுக்கு அங்கே போயிட்டோம். ஸோ எதனால இந்த அம்மா இறக்குறாங்க, இந்த குழந்தை இறக்குறாங்க, அதுவும் அந்த ஒரு ட்ரைபல் வில்லேஜ், இது எங்கன்னா ஊட்டிக்கும் வயநாடுக்கும் நடுவில் இருக்கிற ட்ரைபல் வில்லேஜஸ், மலைவாழ் மக்கள் வாழ்கிற இடம். ஸோ அங்கே போய் நாங்கள் இன்டர்வியூ நிறைய மதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ப்ரெக்னென்ட் மதர் என்ன சொன்னாங்கன்னா, இது அவங்களோட 2வது குழந்தை, குழந்தை வந்து இறந்துருச்சு, 7வது மாதமே வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே இதய துடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது இறந்துருச்சு 7வது மாதம், இது 2வது குழந்தை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு என்னன்னா, எதனால் இறந்துச்சு, என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி செக்அப் நடக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்காக அவங்க பார்த்த அந்த பிரைமரி ஹெல்த் கேர் சென்டருக்கு போனோம். அங்கே அந்த மதரோட பேரையும் அவங்க ஆதார் நம்பரையும் சொல்லி, எம்சிபின்னு ஒரு கார்டு இருக்குது, மதர் சைல்டு ப்ரொடக்ஷன் கார்டு, அது வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய கார்டு. அதில் வந்து அவங்க ஒவ்வொரு செக்அப் வரும்போதும் அந்த டேட்டா ஃபுல்லாக அதில் நோட் பண்ணி எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரெக்கார்டை எடுத்து அவங்கள்ட்ட கேட்டோம், இந்த மதருக்கு எங்களுக்கு இந்த எம்சிபி கார்டு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு கார்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த கார்டு பார்த்தோம் அப்படின்னா ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அதில் படி குழந்தை ஆல்ரெடி பறந்துருச்சு, அதுக்கு 2 வயசு. இப்போ போன வாரம் தான் குழந்தைக்கு வேக்சின் போட்டிருக்காங்க. ஓகே, அதில் ஹஸ்பண்ட் போட்டு கவர்மெண்ட்டிலேருந்து 10,000 ரூபா காசு வாங்கியிருக்காருன்ற மாதிரி சைன் போட்டு அந்த கார்டு இருக்குது. ஆனால் வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தை இறந்து போச்சு 7வது மாதத்தில் அப்படின்ட்டு. ஸோ அந்த கார்டை எடுத்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போனோம். போயிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த கார்டு படி குழந்தைக்கு போன வாரம் தான் நீங்கள் வேக்சின் போட்டிருக்கீங்கன்னு காமிக்குது அப்படின்ட்டு. ஸோ அது வரைக்கும் ஹஸ்பண்ட் பேசாதவர் சொன்னார், இந்த ஹாஸ்பிட்டல் வந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு எங்கள் வீட்டில் இருந்து, நாங்கள் எப்போவுமே வந்து கூட்டு போனதில்லை நான் என் ஒய்ஃபை. ஏன்னா நான் வந்து 8 கிலோமீட்டர் வந்து மலையில் நடக்கணும், அப்புறம் ஷேர் ஆட்டோ பிடிச்சி போவோம், ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி தான் செக்அப் பண்ணுற மாதிரி இருக்கனால நான் எப்போவுமே கூட்டு போகிறதில்ல. ஆனால் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்றதே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் கரெக்டாக போயிருப்போம் அப்படின்ட்டு. ஸோ இந்த டேட்டா எடுத்துகிட்டு திருப்பி அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பார், அவரோட டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர்னு இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் காமிச்சோம், இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்குன்னு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் தெரியும், ஆனால் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதான் தெரியல, ஏன்னா இந்த டேட்டா எல்லாமே மேனிப்புலேட் ஆகிறனால எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. ஸோ அப்போ நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, எனக்கு ஒரு லாஸ்ட் 2 வருஷத்துக்கு
இந்த வில்லேஜில் மொத்தம் எத்தனை குழந்தைங்க பிறந்துச்சு, எத்தனை பேர் ப்ரெக்னென்ட் ஆனாங்க, எத்தனை பேர் இறந்தாங்க, அந்த டேட்டா எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டோம். அது பேஸ் லைன் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹெல்த் ஆஃபீஸர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டேட்டா அட்மின், சப் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டேட்டா அட்மின் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒரு எம்டியாக ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி மக்கள் தொகையில் இருக்கிற நிறைய பொண்ணுங்களோட சும்மா ரேண்டமாக அப்படி காப்பி பண்ணி போட்டுட்டு அவங்களாவே டேட்டா ஃபில் பண்ணி எங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ கேட்டோம், இப்படி தான் நீங்கள் டேட்டா கொடுப்பீங்களா அப்படின்றப்போ அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக சொன்னது, கவர்மெண்ட் ஆஃபீஸர் யாராவது வந்து கேட்டாங்களா, என்ஜிஓ கேட்டாங்கன்னா இப்படி தான் டேட்டா ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் வச்சு காசு கொடுக்குறாங்க, ஆனால் ப்ரெக்னென்ட் மதர் ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டாக வரதில்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களே டேட்டாவை அந்த கார்டில் என்ட்ரி போட்டுறாங்க, போட்டுட்டு அந்த கார்டை ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் நடக்குது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட போய் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, இது மேனுவலாக இருக்கிறனால இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் ஏதாவது இதுக்கு சொல்யூஷன் இருந்துச்சுன்னா நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ரெடி அப்படின்ட்டு. ஸோ அப்போ நான் என்னோட சிஸ்டருக்கு டிஜிட்டலாகவே ஒரு இது பண்ணியிருந்தோம். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் சாஃப்ட்வேர் கொடுத்தாலும் அங்கே இருக்க நர்ஸால் இங்கே அவங்க ஹெல்த் சர்வீஸ் பண்ணுவாங்களா இல்லை டேட்டா என்ட்ரி பண்ணுவாங்களா, இதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி இதெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல், டாக்டர் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக தான் இதை இனிஷியேட் பண்ணோம். ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ரெக்னென்ட் உமன் கையில் ஒரு டிவைஸ் கொடுத்துருவோம். அந்த டிவைஸ்லேருந்து அவங்கள ஒரு மாதம் ஃபுல்லாக அவங்களோட ஹெல்த் பேராமீட்டர்ஸ்லாம் எடுத்துருவோம். அந்த ப்ரெக்னென்ட் மதர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அப்படின்னா அங்கே ஒரு சின்ன டிஸ்பிளே மாதிரி வச்சுட்டு அவங்க கிட்ட வரும்போதே அவங்க டிவைஸில் இருக்கிற டேட்டா ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவோம். அதில் இருக்க கேமரா வச்சுட்டு இந்த கரெக்டான மதர் ஆதார் படி வந்திருக்காங்களா அப்படின்றத ஒரு செக் அட்டண்டன்ஸ் மாதிரி போட்டுருவோம். போட்டுட்டு அவங்களோட லேப் ரிப்போர்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கேமராவில் ஃபோட்டோ மட்டும் எடுத்தால் போதும், அதுவே அந்த டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னா அந்த கேமரா முன்னாடி காமிச்சாங்கனாலே சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து சாஃப்ட்வேரில் என்ட்ரி போட்டுரும். இப்போ மதர் யாரெல்லாம் அன்றைக்கி வரலையோ அவங்க எல்லாத்துக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணிவிட்டு இன்னைக்கு உங்களுக்கு செக்கப் இருக்குது ஆனால் நீங்கள் வரலையே, உங்களுக்கு வீட்டில் வந்து செக்கப் கொடுக்கவா அப்படின்ற மாதிரி கேட்கும். அதில் யாரெல்லாம் எஸ்ன்னு சொல்கிறாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷனை அங்கே இருக்க வில்லேஜ் லெவல் ஹெல்த் நர்ஸுக்கு சொல்லிடுவோம். இவங்க அவங்க வீட்டுக்கு போய் திருப்பி டேப்லெட்டை வச்சு டேட்டாவை கேப்சர் பண்ணிடுவாங்க. இதில் யாரெல்லாம் மிஸ் ஆகுறாங்களோ அவங்கள டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸருக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிடுவோம். ஸோ இதான் சிஸ்டம் பில்ட் பண்ணி எங்கள் டிப்ளாய் பண்ணிட்டோம், மானிட்டர் பண்ணி போயிட்டே இருக்குது. நாங்கள் டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, லைக் இந்த ப்ரெக்னென்ட் மதருக்கு வந்து வாட்ச் மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு சரியாக வராது அப்படின்னு கொஞ்சம் கோல்ட் கலர் பிரேஸ்லெட் மாதிரி பண்ணி அவங்களுக்கு கையில் மாட்டி விட்டோம். டேட்டாவை பார்த்துக்கிட்டே இருக்கோம். சில ப்ரெக்னென்ட் மதருக்கு எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 50,000 தடவை ஸ்டெப்ஸ் நடக்கிறாங்க அப்படின்னு வருது. அந்த ப்ரெக்னென்ட் மதர் 9வது மாதம் ப்ரெக்னென்சியில் இருக்காங்க. எங்களுக்கு என்ன டவுட்னா, ஏன் 9வது மாதம் ப்ரெக்னென்சியில் இவ்வளோ வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்ககிட்ட சொல்கிறோம், நீங்கள் இன்னும் 2 வாரத்தில் டெலிவரி ஆயிடுவீங்க, ஸோ நல்லா ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப எஃபர்ட் போடாதீங்க. ஏன்னா அவங்க அந்த வயலெல்லாம் போய் வேலை பார்ப்பாங்க, ஸோ அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க கையில் பார்க்கும்போது நாங்கள் கொடுத்த டிவைஸே இல்லை. ஸோ அவங்ககிட்ட கேட்டோம், டிவைஸ் தொலைச்சிட்டிங்களா, என்ன ஆச்சு அப்படின்றப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் சொன்னார், வீட்டில் இருக்க உனக்கு வாட்ச், அந்த வாட்சை கொடு அப்படின்ட்டு அவர் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு வந்த எல்லா டேட்டாவும் ஹஸ்பண்டோட டேட்டா. ஓகே, எங்களோட அல்காரிதம் அதால கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கு, ஏதோ நடக்குது இந்த மதருக்கு, ஏதோ தப்பா நடக்குது அதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த ஹஸ்பண்ட கேட்டோம் அப்படின்னா, அவர் மலையில 2 தடவை 3 தடவை இறங்கிட்டு இருக்காரு ஒரு நாளைக்கு. இப்போ என்ன எங்களோட சேலஞ்ச் அப்படின்னா, நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், 2 டிவைஸ் கொடுத்துடலாம், ஒன்று அவங்க வச்சுக்கிட்டோம், இன்னொன்று ஹஸ்பண்ட் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். வேற என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு லேடி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கொடுத்த டிவைஸ் வந்து ரொம்ப லக்ஸரியாக இருந்துச்சு, அதை போட்டுட்டு நான் வெளியிலலாம் போக முடியல அப்படின்ட்டு. ஸோ எப்படி இந்த இதை சால்வ் பண்ணலான்னு அப்போ அவங்கள்ட்ட கேட்டுகிட்டே இருக்கோம். அந்த லேடிகிட்டே கேட்டோம், நம்மளாம் திங்க் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்ககிட்டே கேட்போம் அப்படின்றப்போ அவங்க ஒரு ஐடியா கேட்டோம், எந்த ஒரு டிவைஸ் எதுவும் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள்கிட்ட இருந்து எடுக்கவே மாட்டார் அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த தாலியை காயறத தவிர மிச்சம் எல்லாத்தையும் அவர் என்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, அப்போ தாலி கேரில் போடுற மாதிரி டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் எடுக்க மாட்டாரே, அதில் அப்போ சென்டிமெண்ட்டாகவும் இவங்க ரிமூவ் பண்ண மாட்டாங்க தாலி கேரை அப்படின்னு ஐடியா வந்துட்டு டிவைஸை கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணோம். இந்த கையில் போட்டிருக்கிறது தான் டிவைஸு, இது கொஞ்சம் ப்ரீமியம் மாடலு. இதில் என்ன பண்ணால் ருத்ராட்ச் மாதிரி இதுதான் டிவைஸ் ஃபுல்லாக. இந்த டிவைஸில் இருக்க இந்த சென்சாரை தாலி கேரில் பேக் சைடு இப்படி மாட்டி விட்டுருவோம். இது ஸ்கின்னை இப்படி டச் பண்ணிகிட்டே இருக்கும், முன்னாடி தாலி கேர் இருக்கும். ஸோ இதுதான் இது நீங்கள் தாலி கேர்லையும் போட்டுக்கலாம், இல்லை கையில் மாட்டினாலும் கையில் மாட்டிக்கலாம். ரொம்ப சின்னதாக டிசைன் பண்ணிட்டோம், டிஸ்பிளேலாம் இல்லாமல் டிசைன் பண்ணிட்டோம், ஸோ தான் அவங்கள டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாது அப்படின்ட்டு. இப்போ இந்த டிவைஸை எப்படி பண்ணோம் அப்படின்னா, அந்த வில்லேஜில் அந்த ரிலீஜியஸாக இருக்கிறாங்க, சாமியார் மாதிரி இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு ஒவ்வொரு மதர் வரும்போதும் அவங்க தாலி கேரில் இதை ஃபார்முலா மாற்றி உனக்கும் குழந்தையும் நல்லா பறக்கணும் அப்படின்னு திருப்பி தாலி கேரில் மாட்டி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் ஒரு டெக்னிக்காக ஃபாலோ பண்ணோம். நிறைய டேட்டா அவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. டாக்டருக்கும் தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுனால சீக்கிரமாக வந்து யாரெல்லாம் ஹை ரிஸ்காக இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சிடுவோம்.
கண்டுபிடிச்சிட்டு இப்போ இந்த ஹை ரிஸ்காக இருக்கிறவங்கலாம் சிட்டியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவோம். இப்போ எக்ஸாம்பிள் அலங்காநல்லூரில் ஒரு மதர் வராங்க, அவங்கள நம்ம ஹை ரிஸ்காக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்கள மதுரை ஜிஹெச்சுக்கு ரெஃபர் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ப்ரெக்னென்ட் மதர் யாருமே அலங்காநல்லூர்லேருந்து கிளம்பி ஜிஹெச்சுக்கு வரமாட்டாங்க. ரிஸ்க்குன்னு கண்டுபிடிச்சிருவோம், நீ போய் பாருமான்னு ரெஃபரல் எழுதி கொடுத்துருவாங்க டாக்டர், ஆனால் இந்த லேடி போக மாட்டாங்க அதுக்கப்புறம். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இ சஞ்சீவினி அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. அது என்னென்னா வீடியோ காலில் அந்த டாக்டர்கிட்ட பேசலாம். ஸோ நாங்கள் அதை இன்டகிரேட் பண்ணிவிட்டு இந்த ரெஃபரல் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டரில் இருந்தே ஜிஹெச் டாக்டருக்கு பேசுகிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை எனபிள் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் அவங்க ஆன்லைனில் பேசி கன்சல்டிங் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ ஹை ரிஸ்காக இருக்கிற மதர் யார் யாருக்கெல்லாம் இப்போ எக்ஸாம்பிள் அவங்களோட வெயிட் குறையுது அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு ஹை ரிஸ்க் கண்டுபிடிச்சிடும். அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் வேல்யூ குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா அனிமிக்கா இருக்க போகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடும், முன்னாடியே கண்டுபிடிச்சிடும். அவங்களுக்கு வந்து சுகர் கூடிக்கிட்டே இருக்குன்னா டயபெட்டிக்ஸாக இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடும். ஸோ இதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போகும். நாங்கள் என்னதான் நியூட்ரிஷன் ஒவ்வொரு மதருக்கு ஏற்ற மாதிரி நியூட்ரிஷன் கொடுப்போம். இப்போ அயன் வந்து சப்ளிமெண்ட்ஸ் ஹீமோக்ளோபின் வரக்க போகுது அப்படின்னா அவங்களுக்கு அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். நாங்கள் என்ன நியூட்ரிஷன் கொடுத்தாலும் அந்த ப்ரெக்னென்ட் மதரோட வெயிட்டோ அல்லது அவங்களோட ரிஸ்க்கோ குறையவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. எங்களுக்கு என்னன்னே தெரியல, இவ்வளோ நியூட்ரிஷன் கொடுத்துட்டோம், மதரை ஹை ரிஸ்க்குன்னு கண்டுபிடிச்சாச்சு, ஹை ரிஸ்க் மதருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, ஆனால் அவுட்கம்ல எதுவுமே வர மாட்டேங்குது. திருப்பி அவங்க ஹை ரிஸ்க்லேயே தான் இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் ப்ரெக்னென்ட் மதருக்கு வெயிட் கூடணும், ஆனால் அந்த வில்லேஜில் எல்லாருக்கும் வெயிட் குறையுது. என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரில. திருப்பி அவங்க வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு நியூட்ரிஷன் வந்து ஒரு பேக்கெட்டில் கொடுப்போம். அவங்களுக்கு பேக்கெட் போட்டு அவங்க கையில் கொடுத்துருவோம். நாங்கள் என்னென்னலாம் நியூட்ரிஷன் பேக்கெட் கொடுத்தோமோ அதை ஃபுல்லாமே அவங்க ஒரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஆட்டுக்கும் மாட்டுக்கு போய் வச்சுட்டாங்க அந்த நியூட்ரிஷன். ஸோ எல்லா நியூட்ரிஷனுமே அங்கே இருக்க ஆடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கு, அங்கே இருக்க மாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ நாங்கள் அவங்க கேட்டோம், அப்போ இதனால் வரைக்கும் நாங்கள் கொடுத்த நியூட்ரிஷன் எதுவுமே நீங்கள் சாப்பிட்டது இல்லையா அப்படின்ட்டு. சார் நான் சாப்பிட்ட என்னாக போகுது, இது கொடுத்தோம்னா ஒரு 1.5 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா கறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, எப்படி ஆட்டையும் மாட்டையும் கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரில, எதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்னன்னு தெரில. ஹஸ்பண்டோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சு, பட் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா நம்ம ரிஸ்க்கை கண்டுபிடிச்சிட்டோம், நியூட்ரிஷன் அவங்க எடுக்காட்டினா அவங்களால இது மாற முடியாது அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஒரு ஐடியா பார்த்தோம், என்னன்னா அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் எப்படி நியூட்ரிஷன் போகுதுன்னா தண்ணி வழியாக போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஏரியாவுக்கு போகிற பைப்லைன் தண்ணியில் வந்து நியூட்ரிஷனை நாங்களே மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க குடிக்கிற எல்லாத்துமே நியூட்ரிஷன் மாதிரி இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் டாக்டர் எங்களுக்கு கால் பண்ணார், செந்தில் நீங்கள் ஏதோ என்ன பண்ணீங்கன்னு தெரில, எல்லா ப்ரெக்னென்ட் மதரும் ஹீமோக்ளோபின் 11-12க்கு மேலே போயிடுச்சு, ஓகே எல்லாரோட வெயிட்டும் 500 கிராம் கெயின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் நாங்கள் சொன்னோம் அவங்க குடிக்கிற தண்ணியை ஹேக் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கே தெரியாது அது பயங்கரமான நியூட்ரிஷன் வாட்டர்னு. ஆக்சுவலாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ நிறைய ஆப்பிரிக்கன் நாட்டில் நாங்கள் பண்ண இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க குடிக்கிற தண்ணியில் நியூட்ரிஷன் மிக்ஸ் பண்ணி இப்போ அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபுல்லாமே டிப்ளாய் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் எங்கள் கூப்பிட்டாங்க, லைக் குழந்தை பிறந்திருக்கு, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அந்த வில்லேஜுக்கு அப்படின்ட்டு. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி அந்த வில்லேஜுக்கு கிளம்பி போனால் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு 120 பேர் அந்த வில்லேஜ் கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு வந்து குழந்தையோட அவுட்கம் என்னன்னு தெரியல. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது பிறந்த குழந்தைய வந்து கையில் வச்சுருக்காங்க. இப்போதான் பிறந்த குழந்தை இருக்கு, கையில் வச்சுருக்காங்க, இன்னொருத்தவங்களுக்கு கையில் கொடுக்குறாங்க, இன்னொருத்தவங்களுக்கு கையில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த லேடியோட அம்மா வந்து திருப்பி அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வில்லேஜில் முறையாக குழந்தையோட வெயிட் வந்து 3.1 kg இருக்கு, இவ்வளோ ஹெல்த்தியான பேபியை நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால் வில்லேஜில் இருக்க எல்லாருமே ஜஸ்ட் அதை தொட்டு பார்க்கணுன்றனால அதை வச்சுருக்காங்க. எங்கள் வில்லேஜில் என்ன ரூல் அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனேயும் நாங்கள் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு கொண்டு போயிடுவோம். அங்கே போய் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம், எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாற்றிடு அப்படின்ட்டு. ஏன்னா 10 குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த மலைவாழ் மக்கள் இதில் 6 குழந்தை இறந்துருமா, ஒன்று அன்னைக்கே இறந்துருமா, இல்லை ஒரு 2 வாரம் கழிச்சு இறந்துருமா. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதான் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ ஹெல்த்தியான பேபியை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் கொடுத்த நியூட்ரிஷன் கரெக்டாக ஒர்க் ஆச்சு, அந்த மதரை முன்னாடியே கண்டுபிடிச்சோம் ஹை ரிஸ்க்காக. ஸோ அஸ் அ இன்ஜினியராக நாங்கள் என்னமோ ப்ராடக்ட் பண்ணாலும் முறையாக அந்த அவுட்கம் கையில் பார்க்கும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்டை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கேரளாவிலேருந்து ஆரம்பித்து மகாராஷ்டிராவில் இருக்கிற எல்லா ட்ரைபல் வில்லேஜுக்கும் கடந்த 6 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ட்ரைபல் பீப்புளில் இறப்பே இல்லாத மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த இனோவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் இப்போ எங்களை கேஸ் ஸ்டடியாக படிச்சுட்டு இருக்காங்க. மதுரையில் அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் 25 வருஷம் வந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டல் வந்து கேஸ் ஸ்டடி ஆனாங்க. நாங்கள் ஒரு 5 வருஷத்துலேயே ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் கேஸ் ஸ்டடி ஆகிட்டோம். வேர்ல்டில் வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இனோவேஷன் அப்படின்ட்டு அமேசான், கூகுள் கம்பெனிலாம்
ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா நாங்கள் வந்து நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை பார்த்துட்டு இருக்கோம். மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட்டோட ஒர்க் பண்ணிருந்தோம். சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் நான் இவ்வளோ பேச வந்து நாங்கள் குழந்தைக்கும் கொடுத்து குழந்தையும் மானிட்டர் பண்ணுறோம். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு குழந்தை பிறந்துச்சு. நான் தான் குழந்தைய வந்து நைட்டு பார்த்துக்குவேன். நைட்டு வந்து குழந்தை ஃபுல்லாக பார்த்துக்குவேன், ஆட்டி விட்டுட்டு இருப்பேன். திடீர்னு குழந்தை அழுகும். எதுக்கு குழந்தை அழுகுதுன்னு தெரியாது. என் ஒய்ஃபை கூப்பிடுவேன், இந்த மாதிரி குழந்தை அழுதுனோடனே அவங்க ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபீட் பண்ணால் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடும் சம்டைம். நாங்கள் ஒரு 3 மணிக்கு குழந்தை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம், எதுக்கு அழுதுச்சுன்னே தெரில அப்படின்ட்டு. டாக்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க, பால் கொடுத்துட்டீங்க, குழந்தையோட வயிறு சின்னதாக தான் இருக்கும், நீங்கள் திருப்பியும் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்கு தெரியல குழந்தை அழுதுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. அப்போ என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்படி அழுகிறதுக்கு பதிலாக அது வாயை திறந்து, அம்மா எனக்கு வயிறு பசிக்குது, அம்மா எனக்கு தூக்கம் வருது, ஏதாவது சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ நான் இன்ஜினியர், நான் என்ன பண்ணேன்னா உண்மையிலே இது பாசிபிளா அப்படின்ட்டு இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணேன். ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தையும் 5 டைப்பில் தான் அழுகுங்க. அது 6 மாதம் அதுக்கு மொழி லாங்குவேஜ் உருவாகாத போது 6 மாதம் 5 டைப்பில் தான் அழுகுங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எப்போல்லாம் என் குழந்தை அழுகுதோ அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எங்கெங்கெல்லாம் குழந்தை அழுகுதோ அதை போய் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு குழந்தை அழுதுச்சு அப்படின்னா அது 5 டைப்பு. ஒன்று வந்து சாப்பாடுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னே இங்கே இருக்கும், அது பின்னாடி முதுகில் தட்டி பர்பிங் பண்ணணும். அது 3rd வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்கிறதுக்கு. 4th வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கம்ஃபர்ட், பேப்பர்ஸோ எதாவது மாட்டிருந்தீங்கன்னா டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். 5th வந்து தூக்கம் வருது அப்படின்னா அதுக்கு அழுகும். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு குழந்தை அழுதுச்சுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ரெக்கார்ட் பண்ணிட்டு அதில் இந்த பேட்டர்ன் இருக்கா அப்படின்றத மேட்ச் பண்ணுவோம், எதுக்காக அழுகுது அப்படின்ட்டு. அது கண்டுபிடிச்ச உடனேயும் அம்மாட்ட என்ன சொல்லிடுவோம், அம்மா எனக்கு வயிறு பசிக்குதுமா அப்படின்னு அது வாய்ஸ்லேயே சொல்கிற மாதிரி பண்ணிட்டோம். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அது பொன் குழந்தை வேணுமா ஆண் குழந்தை வேணுமா, தமிழில் பேசணுமா இங்கிலீஷில் பேசணுமா ஹிந்திலியான்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது அழுகும் போது அதுவே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடும். ஸோ இது ஒரு புது இனோவேஷனாக பண்ணியிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா நிறைய குழந்தைங்களை இதை வச்சு எங்களால் எஃபெக்டிவாக மானிட்டர் பண்ண முடியுது. நான் அது ஜஸ்ட் காட்டுறேன் ஒவ்வொரு க்ரைம் சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது இது பார்த்தீங்கன்னா வயிறு பசிக்குது, சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா தூக்கம் வருதுன்னு அர்த்தம். இல்ல சார், நீங்க கேப்போம் சார், யார் கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளவு உண்மையிலே மன்னர் இருக்காங்க. என்ன சொல்றீங்க? டிஸ்கம்ஃபர்ட். பெண்களோட ஆங்கிலத்தை நல்லா தெரிஞ்சு. எஸ் கரெக்ட், வயிறு வலிக்கிறதுக்கு. இது வந்து நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னன்னா அட்டென்ஷன் கிரை. இது என் குழந்தை என்ன பண்ணுன்னா அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்பா அம்மா என்னை பார்க்கணும் இல்லை அடம் பிடிக்கிறதுக்காக அழுகிறது, அதை புதுசாக இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஒரு 6வது கிரை. ஸோ இந்த 6 பேட்டர்னையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி அம்மாட்ட கண்டுபிடிச்சிடும். இதை வந்து கூகுள் வந்து ஒன் ஆஃப் த ஏஐயோட பெஸ்ட் யூஸ் கேஸாக இதை ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. அது அவங்க ஒரு வீடியோவும் போட்டிருக்காங்க கூகுள். அது சார் அந்த வீடியோ யூடியூப்ல கூகுள் கிளவுட் டெக், யூடியூப்ல போயிட்டு கூகுள் கிளவுட் டெக் டெக் TCH. அந்த ஸோ கூகுளோட அஃபிஷியல் யூடியூப் சேனலை மதுரையோட ஒரு இனோவேஷன் அவங்க ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. சுந்தர் பிச்சை லெவலில் இந்த இனோவேஷன் அவர் தான் அதை லான்ச் பண்ணார். இருந்ததை கீழே வாங்க, இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க, இன்னும் கீழே வாங்க, இன்னும் கொஞ்சம் கீழே. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ கீழே கீழே கீழே. இது அமெரிக்கால இருந்து இங்க மதுரைக்கு வந்து அவங்க இந்த வீடியோ எடுத்தாங்க. எடுத்துட்டு ஸ்பீக்கர்ல மவுஸ் கொண்டு போனேன், அது யூடியூப்ல உள்ள ஸ்பீக்கர்.
சார் ப்ரொஜெக்டர்ல சவுண்ட் வரும் நினைக்கிறேன் இல்லைன்னா இருக்கட்டும், நான் அந்த வீடியோ கூட நான் அனுப்புறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த க்ரைங்கை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ புதுசாக ஒன்று பண்ணுறோம். நிறைய வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த லேபர் வார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீடியாட்ரிஷியன் டாக்டர் இருப்பார், குழந்தைக்கு டாக்டரும் இருப்பார், கைனகாலஜிஸ்ட்டும் இருப்பாங்க. கைனகாலஜிஸ்ட் டெலிவரி பண்ணோடனே பீடியாட்ரிஷியன் தான் கொடுப்பாங்க. பீடியாட்ரிஷியன் தான் என்ன பண்ணுவாருன்னா, குழந்தை அழுகிறத பார்ப்பாரு, குழந்தையோட ஃபுல் உடம்ப பார்ப்பாரு, மஞ்சக்காமல இருக்கான்னு பார்ப்பாரு, அழுகிறத வச்சு அதுக்கு ஏதாவது நுரையீரல்ல மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கா இதெல்லாம் பார்ப்பாரு. பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த குழந்தைய வந்து என்ஐசியூல வச்சு ஒரு 2 நாள் வச்சு சேஃபா அனுப்புவாங்க. பட் இதே வில்லேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா குழந்தை டெலிவரி ஆனோடனையும் அங்க பீடியாட்ரிஷியன் குழந்தை டாக்டர் இருக்க மாட்டார். கைனகாலஜிஸ்ட் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க, பண்ணிட்டு எல்லாமே பேசிக்கா செக் பண்ணிட்டு குழந்தை அம்மாட்ட கொடுத்துருவாங்க. 2 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை இறந்துரும். அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு ஏன் குழந்தை இறந்துச்சுன்னே தெரியாது. நல்லா தான் இருந்துச்சு, நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு, திடீர்னு 2 வாரத்தில் ஏன் இறந்துச்சுன்னு தெரியாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் இந்த ஏஐ டெக்னாலஜி இது பண்ணுறோம். அங்கே லேபர் வார்டில் குழந்தை பிறக்கிற இடத்தோனையும் நர்ஸ்ட்டு ஒரு ஆப் கொடுத்துட்டோம். குழந்தை பிறந்தோனையும் அந்த குழந்தை அவங்க ஒரு வீடியோ ரெக்கார்ட் மட்டும் பண்ணால் போதும். அதிலே குழந்தையோட அழுகையும் அதோட முகத்தில் இருக்கிற எல்லா வீடியோவும் எடுத்துருவோம். அதை ஏஐ யூஸ் பண்ணிட்டு குழந்தைக்கு நுரையீரலில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, குழந்தைக்கு மஞ்சக்காமலை இருக்கா, குழந்தையோட தலை ரொம்ப பெருசா இருக்கா, இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு அது அப்நார்மலா இருந்துச்சு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் மாவட்டத்தில் இருக்கிற அந்த குழந்தைகளோட அந்த ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்பிடுவோம். அங்கே இருக்க பீடியாட்ரிஷியன் டாக்டர் திருப்பி அதை ரிவ்யூ பண்ணிட்டு இந்த குழந்தைய என்ஐசியில் வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாருன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பி குழந்தைய எடுத்து அதை என்ஐசியில் வச்சு இது பண்ணுறோம். இது பண்ணுறனால எங்களால் நிறைய குழந்தை இறக்குறதுலேருந்து தவிர்க்க முடியுது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 குழந்தைங்களை எங்கள் பிளாட்ஃபார்ம் வழியாக மானிட்டர் பண்ணுறோம். இந்தியாவில் மற்ற ஊரில் எங்கெங்கே பிறந்தாலும் எங்கள் குழந்தை. ஸோ இந்த வீடியோட கடைசியில் என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு குழந்தை முதல்ல பண்ணக்கூடியது அழுகுதான். இந்த ஏஐ டெக்னாலஜி வச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தையும் முதல்ல என்ன சொல்ல வருது அம்மாக்கு அப்பாக்கு உலகத்துக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறோம் உங்கள் குழந்தையோட வேர்டு என்ன அப்படின்ட்டு. அதில் இப்போ நீங்கள் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறதுனால இப்போ என்னோட பாப்பாவுக்கு வந்து 3 வயசு ஆயிடுச்சு. அவள் அழுகிற எல்லாத்தோட ஹிஸ்ட்ரியும் என்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு தடவை அழுகும்போது ரெக்கார்ட் பண்ணுறதுனால அது அழுகிற ஃபுல் ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் இப்போ ப்ளே பண்ணிட்டே இருப்பேன், நீ 6 மாதத்தில் இப்படி தான் அழுதுட்டு இருப்பேன், 7 மாதத்தில். சி ஆல்சோ மேக் இட் ஃபன். இந்த டேட்டா இருக்கிறனால என்ன அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு ஹெல்த்தில் இருக்கிற ப்ராப்ளம் வந்தாலும் இப்போ சார் வந்து நிறைய சொன்னார். இந்த டேட்டாவும் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்மளால் அவங்களுக்கு ரொம்ப பர்சனலைஸ்டாக ட்ரீட்மெண்ட்டை ஃபியூச்சரில் கொடுக்க முடியும். குழந்தைகளை வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபியூச்சராக இருக்கணும். முத்து சாரோட ஒரு கோல் என்ன அப்படின்னா, சாவில்லாத மனிதன் அப்படி இல்லாட்டா லைஃப் டைம் ஃபுல்லாக வாழறதுக்கு. ஆனால் எங்களோட கோல் என்னன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒரு 300 வருஷம்னாச்சும் அவங்கள வாழ வைக்கணும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அப்படின்றதான் எங்களோட இது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன்ல எல்லாரும் ஒரு குழந்தைய 2 குழந்தை தான் பெற்றுக்க போறாங்க. ஸோ லாங்கா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹெல்த்தியா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஏஐ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி எங்களோட கோல் வந்து ஒவ்வொரு பிரெக்னென்ட் மதரும் ஹெல்த்தியான பேபியும் அம்மாவும் ஹெல்த்தியா இருக்கணும். அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் புதுசாக இன்னொரு இனோவேஷன் பண்ணியிருக்கோம், சாருக்காக சொல்றேன். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அது என்னன்னா பிரெக்னென்ட் மதர் டெலிவரி ஆன பிறகு அவங்களுக்கு வந்து சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னால எல்லார் மேலேயும் கோவப்படுவாங்க. நான் லைஃப்லேயே வந்து ரொம்ப அதிகமாக திட்டம் வாங்கினது இந்த டயத்துல தான். என் ஒய்ஃப்கிட்ட இருப்பாங்க, எக்ஸைட்டடாக இருப்பாங்க. அடுத்து அந்த பீரியட்ஸ் வரும்போது அந்த பீரியட்ஸ் முடிஞ்சு கொஞ்சம் அந்த 1 வீக்ல வந்து ரொம்ப ஆங்கிரியா இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த ஆங்கிரின்றது ஒரு எமோஷன். ஸோ அவங்களுக்கு உள்ளத்துல இருக்க கருப்பைக்கு என்ன கோல் அப்படின்னா அந்த குழந்தைய உள்ள வச்சிருக்கிறதா அதோட கோல். எப்போ வந்து அது அது அதை அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியலையோ அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆங்கரையும் டிஸ்ப்ரெஷனையும் கிரியேட் பண்ணும். இது எல்லா பொண்ணுங்களும் அந்த ஒவ்வொரு மாசமும் போகக்கூடிய ஒரு ஃபேஸ். ஹாப்பியாக இருப்பாங்க, சேடாக இருப்பாங்க, இந்த ஃபேஸ்க்கும் போவாங்க. இந்த ஃபேஸில் அவங்களுக்கு நிறைய எமோஷன் இருக்கும். இந்த எமோஷன் அவங்க யார் மேலே டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க ஹஸ்பண்ட் மேலே தான் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் தட் ஆங்கர் அண்ட் எமோஷன் இஸ் டிரான்ஸ்லேட்டட் டு யூ. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த பேட்டர்னை ஃபுல்லாக ரெகக்னைஸ் பண்ணி ஏஐட்ட கொடுக்கும் போது இப்போ என்னோட ஏஐ என்ன சொல்லும் அப்படின்னா
நெக்ஸ்ட் 2 days நீ வந்து திட்டு வாங்க போற, ரெடியா இருந்துக்கோ அப்படின்றத எனக்கு அனலைஸ் பண்ணி முன்னாடியே சொல்லிடும். ஸோ அதெல்லாம் இப்போ வந்து அவங்களோட எமோஷனல் மோட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா உன்னோட வெளிநாட்டுக்கு டிராவல் பண்றதோ வெளியூருக்கு டிராவல் பண்றதோ இந்த வாரம் நீ பிளான் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடும். ஓகே, ஏதாவது ஒரு டஃப்பான மெசேஜை கம்யூனிகேட் பண்ணோம்னா அந்த ஆப்பை பார்த்தேன்னா அது சொல்லிடும் இந்த வாரம் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, திஸ் ரைட் டைம் டு கம்யூனிகேட் திஸ் மெசேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிடும். இப்போ நான் அவங்களுக்கு டிவைஸ் போட்டிருக்கேன், எப்பப்பெல்லாம் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களோ என்னோட ஆப் வந்து சொல்லிடும் அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, படத்துக்கு கூட்டு போயிரு, இல்லைன்னா ஒரு அவுட்டிங் கூட்டு போயிரு அப்படின்றத எனக்கு அலர்ட் பண்ணிடும். ஸோ இது பண்ணிட்டு இருக்கனால ஒரு 3 years எந்த ஒரு சண்டை இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஓகே, எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு. சம்டைம் நான் என் ஒய்ஃப்ட்டு போய் சொல்லுவேன், நானும் என்னோட குழந்தை பேசிட்டு இருப்போம், அம்மா நெக்ஸ்ட் 3 நாள் எல்லா எமோஷனையும் நம்ம மேலே தான் அனுப்ப போறா, ரெடி டு ப்ரிப்பேர் ஃபார் இட் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஃபெயில் பண்ண வைக்கிறேன், நான் உன் மேலே கோவப்படாமல் இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க. 3 நாள் கோவப்படாமல் இருப்பாங்க. எனக்கு என்னன்னா என் ஒய்ஃப் சக்ஸஸ் ஆனாலும் சரி, என் ஏஐ சக்ஸஸ் ஆனாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே நான் தான் வின்னர். ஓகே, ஸோ அதனால ஒரு 3 வருஷமா லைஃப் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி நான் ஓப்பன் சோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் எவ்ரி ஹியூமனுக்கும். ஏன்னா மென்னுக்கு வந்து என்ன பிரச்சனைனா ஏன் திட்டு வாங்குறோன்றது தெரியாது, அண்ட் வி நேச்சுரலி ப்ராப்ளம் சால்வர். ஆனா பொண்ணுங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு எமோஷனலா அவங்க டிரான்ஸ்லேட் பண்றாங்க, அவ்வளவுதான். தே நீட் சம்மோன் டு அப்சர்வ் த எமோஷன், தட்ஸ் இட். அதுக்கு அவங்களுக்கு சொல்யூஷனும் தேவையில்லை, ஆன்சரும் தேவையில்லை, கோவப்படும் போது வாங்கிட்டு போ, அவ்வளவுதான். ஸோ நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஏன் திட்டு வாங்கணும்ன்றது தெரியாதனால வி ஆல்சோ கெட் தட் ஈகோ ஆர் சம் எமோஷன். பட் இந்த டெக்னாலஜி வச்சு என்ன பண்றேன்னா அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுறேன், அடுத்த 2 நாளைக்கு திட்டம் நடக்க போது கேர்ஃபுல்லா இருந்துக்கோ, இல்லாட்டினா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோ. கேன் யூ டேக் ஹர் அவுட் சைட், அவங்க ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும் போது ப்ளீஸ் டேக் ஹர் அவுட் சைட். ஓகே, அவங்களோட கான்டெக்ட்டை மாத்துங்க அப்படின்ட்டு. இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல நாங்கள் இப்போ யூஎஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். யூஎஸ்ல வந்து என்னன்னா மெட்டர்னல் டெத் வந்து அந்த டெலிவரி டயத்துல நடக்கிறது இல்லை, டெலிவரி ஆகி முடிச்ச பிறகு ஏதர் ஹஸ்பண்ட் டெத் நடக்குது அல்லது ஒய்ஃப் டெத் நடக்குது. ஷூட்டிங் தான். ஓகே, ஏதர் ஹஸ்பண்டு அல்லது ஒய்ஃப், இதுதான் அங்கே நடக்கிற நிறைய டெத் ரேட்டு. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். பொண்ணுங்க வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டிப்ரெஷன் போயிட்டு அந்த ஸ்டேஜில் வருவாங்க. அப்போ இந்தியாவில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சூப்பராக பண்ணுறோம். உலகத்திலே ஒவ்வொரு பொண்ணோட அந்த ஹையஸ்ட் டிப்ரெஷனை ஹேண்டில் பண்ணுற ஒரே ஆள் அவங்க அம்மா மட்டும்தான். அதனால தான் நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம்னா கரெக்டாக 9வது மாதம் அவங்க வீட்டில் போய் விட்டு வந்துடும். ஓகே, அந்த 3 மாதம் கழிச்சு தான் திருப்பி கூப்பிட்டு வரும். ஓகே, இது நம்ம எப்படி பண்றோன்னே தெரியாது. நான் இதை தான் ஒரு பேப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணேன், ஹவு வி இந்தியன்ஸ் ஆர் சால்விங் திஸ் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ நீங்க அவங்க வீட்டில் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த டூரிங் த பீரியட் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க, குழந்தை பார்க்க வருவாங்க, ஒய்ஃபை பார்க்க வருவாங்க, சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களை வந்து அந்த டிப்ரெஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். கரெக்டாக ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 4th month தான் வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. ஏன்னா அதுக்குள்ள அவங்களுக்கு சைக்கிள்ஸ் நார்மல் ஆயிரும், அந்த டிப்ரெஷன் ஃபேஸ்ல இருந்து அவங்க போயிடுவாங்க. இதுதான் இப்போ நாங்க வந்து பேப்பர் மாதிரி பப்ளிஷ் பண்ணி யூஎஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகே, உங்க ஊர்ல அம்மா வீட்டுக்கு போகாட்டாலும் தெரியல, ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி ஒரு 4 மாசத்துக்கு அங்க அனுப்பி விடு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும் ஒரே இடத்துல வச்சிருக்காதீங்க அப்படின்னு ஒரு பேப்பர் அங்க பப்ளிஷ் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ல பண்ணலான் இருக்கோம். எங்களோட பிஸ்னஸ் மாடல் என்னன்னா இவ்வளோ அட்வான்ஸ்டான டெக்னாலஜி நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பிரெக்னென்ட் மதருக்கும் கிடைக்கணுன்றதுனால தான். ஸோ நாங்கள் இதை எப்படி பண்றோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ₹1 கேர். ஸோ ஒரு பிரெக்னென்ட் மதர்கிட்ட மொத்தமே நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ₹1, 1000 நாளைக்கு ₹1000 அவ்வளோதான் சார்ஜ் பண்றோம். அதுல அவங்கள ஃபுல்லா மானிட்டர் பண்ணி அம்மாவையும் குழந்தையும் சேஃபா டெலிவரி பண்ண வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கவர்மெண்டோட எல்லா ஸ்கீமும் அக்சஸ் பண்ற மாதிரி நம்ம டிப்ளாய் பண்றோம். ஸோ இங்கே நாங்க வந்து அந்த ஒரு நாளைக்கு ₹1 அப்படின்ற ஸ்கீமை 2 பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ல லான்ச் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நாங்க அடாப்ட் த மதர் அப்படின்னு ஒரு கேம்பெயின் மாதிரி ரன் பண்றோம். அது என்னன்னா நம்ம மதுரையில் இருக்கிற பிரெக்னென்ட் மதருக்காக. ஸோ அதுல நீங்களும் எத்தனையோ மதரை அடாப்ட் பண்ணலாம். அந்த அடாப்ட் பண்றவங்கள அங்க நாங்க இது பண்றோம்.